ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த ஹீரோயினை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் இந்த ஃபுல்லாக ட்ராமா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்கில் 2 இறந்து போனவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதில் வந்து மினிஸ்டர் ஒய்ஃபும் தான் வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவங்க. உடனே அந்த இடமே வந்து அதிருது, ஒரு காற்று வீசுது. திடீர்னு பார்த்தா அந்த மணப்பெண் வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரே பயமாக இருக்குது. என்னது இது, பேய் வந்துருச்சு, அந்த பொண்ணு இறந்துதான் இருந்தா, என்ன பேயாக வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் கழுத்து நேர் கத்தி வைக்கும்போது அப்போ தான் மினிஸ்டருக்கு புரியுது, இவ பேயில் உசுரோட தான் என்ன இருக்கிறா அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே வந்து கலவரமானதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம கல்யாண பொண்ணு என்னங்குது, என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா? நல்லா பாரு, நான் தான் இந்த நாட்டோட பிரின்சஸ்ஸு. நீ என்னையே கடத்தி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கியா? எப்படி தான் நீ பொண்ணுகளை கடத்துறன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, நீ பொண்ணுகளை கொன்று கோஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சுட்டுருக்குற. இது யாருக்கோசரம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நீ ஏதோ ஒரு அத்தாச்சி வச்சுருக்கியா நான் அந்த மாதிரி செய்கிறதுன்னு சொல்லும்போது, நானே இங்கே தானே இருக்கேன் மணப்பொண்ணா, உனக்கு அதுவும் கூட தெரியலையா? நான் தான் உனக்கு சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க ஆளுகள்லாம் கூட்டியே இவனை கொல்லுங்கடா அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை வந்து எல்லோரும் அட்டாக் பண்ண வர்றாங்க. பட் நம்ம ஹீரோயினை எப்படியோ அவங்களுக்கு ஃபைட்டிங்லாம் நல்லா வரும் போல் அதில் வந்து அவங்கள சமாளிச்சிடுறாங்க. சமாளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகிடுதுன்னா, மினிஸ்டர் நம்ம எப்படியாச்சும் ஓடிடணும் அப்படின்னு சொல்லி போட்டு சைடில் வந்து குடுகுடுன்னு ஓடிட்டுருக்குறான். நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்களா? எடுத்தாங்க கத்தியை வச்சாங்க கழுத்துலங்கிற மாதிரி. கத்தி கழுத்தில் வச்சுக்கிட்டு, சொல்லுடா யார் இதுக்கு காரணம், நீ யார் சொல்லி இப்படி செய்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோயினுக்கு யாரோ பாய்சன் கொடுத்த மாதிரி தோணுது. என்னன்னு பார்த்தா நம்ம மினிஸ்டர் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ட்ரிங்க் வந்து 2 பேர்த்து வாயிலே ஊற்றுவாங்கல்ல, அதில் வந்து 2 பேர்த்துக்குமே பாய்சன் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் வந்து அதை குடிச்சிருப்பாங்க. ஸோ அதுங்காட்டி வந்து இப்போ வந்து பிளட் வாமிட்டாக அவங்களுக்கு வந்துட்டுருக்குது. என்ன ஒரு சந்தோஷம், நான் வந்து சீக்கிரம் சாக மாட்டேன்டா, திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினு கத்திட்டுருக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பிடிச்சி கட்டி வச்சு இவளை கொண்டே புதைங்கடான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மினிஸ்டர் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து ஆணி மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ கட்டையில் செஞ்சுருப்பாங்க போல். இவள் கோஸ்ட்டாக வந்தால் கூட நம்மளை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அச்சாணி மாதிரி இருக்குது. அதே வந்து நம்ம 2 கையிலையும் இறக்கி விட்டு ஹீரோயினை வந்து அந்த குழிக்குள்ளே இறக்கி மண்ணை போட்டு மூடிடுறாங்க. இதை நினச்சி இவங்க பயந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயினி மாதிரி ஒரு உருவம் ஆப்போசிட்டில் வருது. அப்போ இவங்க ஒய்ஃப் பார்த்து பயந்துடுறாங்க. என்னங்க கோஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்லும்போது யார் வந்ததுன்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் தான் வந்திருப்பாங்க. இப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அது மூடி வச்சுட்டு போனதுக்கப்புறம் அவங்க கழுத்தில் வந்து ஒரு விசில் இருக்கும். அந்த விசில் மூலிமா அவங்க பெட்டான அந்த ஆந்தையை கூப்பிட்டுடுவாங்க. அந்த ஆந்தை தான் வந்து விசில் சவுண்ட் கேட்டு அவங்க இருக்கிற பாடி கார்டு எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிற பிளேஸில் விடும். நம்ம ஹீரோயினை வந்து எப்படியோ அவங்க சர்வன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றுனதுக்கப்புறம் தான் வந்து இங்கே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்து ஒரு இடத்துல வந்து இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இப்போது அந்த மினிஸ்ட்ரி வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம மினிஸ்ட்ரியும் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி முட்டி போட வச்சுட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்னையே வந்து கொல்ல துணிஞ்சிட்டியா, உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லும்போது சர்வன்ட் வந்துட்டு இவனை மூச்சை நிப்பாட்டிடலாம் இப்போவே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ கொல்லப்பட வேண்டியவ, அவங்க அப்பா அவங்க அம்மா எப்படி வந்து இறந்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டுடுறாங்க. உடனே அவங்க அப்பா அவங்க அம்மா வந்து ஒரு போர் மூலிமா திடீர்னு இறந்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்த்துட்டு, இவனை போய் இருட்டறையில் அடைச்சி வை, இவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதைப்படுத்தணும், அப்போ தான் எனக்கு வந்து அப்படிங்கிறாங்க. அந்த சீன் கட்டாகி நம்ம ஜெயிலில் நம்ம ஹீரோ காட்டுறாரு. இவர் வந்து இப்போ நம்ம ஹீரோயினியோட நாட்டில் ஜெயிலில் அடைப்பட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து பார்க்க வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசியில் என்னை பார்க்க வந்துட்டியா, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது, உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும், அது உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு என்னன்னு கேட்கும்போது, நான் பண்ண முடியாது, எனக்கு வந்து வேறு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இனி தெரியும் ஹீரோ வந்து இந்த மாதிரி ஹண்டவர் தான் தேடிட்டுருக்கிறாரு, அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்குது போல், அது வந்து நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறாரு. அங்கே இருக்கும்போது திடீர்னு வானத்தில் பட்டாசெல்லாம் வெடிக்கிறாங்க. அதில் ஒரு உருவம் வந்து பறந்து போகிற மாதிரி பார்த்துருக்காரு.
அதை பார்த்ததுக்கப்புறம் தான் எப்படியாச்சும் அங்கே போய் அதை பற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பார். அதை நம்ம ஹீரோயின் வந்து சொல்லும்போது அரசோட ஆலோசகர் வந்து வர்றாரு. அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு வெட்டிங் நடந்திருக்குது, அந்த வெட்டிங் வந்து ஒரு ப்ராப்ளம், அதனால் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே காணோம், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அது வந்து ஹீரோயினியான 2 பேர்த்தோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ வந்து அதை பற்றி ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த இடத்துல தான் காணாமல் போனாங்க அப்படின்னு. அது படித்து பார்க்கும்போது கேர்ள் மேன்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க அங்கே வந்து நான் தான் போக முடியும், ஜென்ஸ் வந்து அலோவ் பண்ணுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை, நான் வந்து தனியாகவே வேலை செஞ்சுக்கிறேன், உன்னோட நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு கோவிச்சிட்டு போயிடுறாரு. இங்கே ஹீரோயினுக்குனா ஒரே கோவமாக இருக்குது, போய் ஒரு நாட்டோட பிரின்சஸ் என்னையவே வந்து இந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து நினச்சிட்ருக்குறாங்க. அந்த சீன் கட்டாகி இங்கே நைட்டில் காட்டாங்க. நைட்டில் நம்ம ஹீரோ வந்து குதிரையில் போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் திடீர்னு ஒருத்தர் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு வாள் எடுத்து சண்டைக்கு வராங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து கொல்றதா வந்திருக்காங்க. எப்படியோ அவங்க ஃப்ரெண்டு வந்து அதில் சிக்கிட்டாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பிளேஸில் வந்து திடீர்னு ஒரு பொண்ணு மேரேஜ் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இங்கே வந்து இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இது என்னது, இது புதுசாக இருக்குது, இங்கே வந்து யார் வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவலாளிட்டு கேட்குறாங்க, எனக்கு தெரியலையாம்மா அவனுக்குமே. இறந்து கிடக்கிற பொண்ணோட நகத்தில் ஒரு முடி மாதிரி தெரியுது, அதை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க ஹீரோயின். எடுத்து பார்த்துட்டு அவங்களோட ரத்தத்தை வந்து தொட்டு பார்க்குறாங்க. அது ரொம்ப திக்காக இருக்குது. இது என்ன இவ்வளோ திக்காக இருக்குது ரத்தம், கண்டிப்பாக வந்து இதில் ஏதோ வந்து கலந்து தான் இவளை கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் நினைக்கிறாங்க. அந்த ரத்தம் வந்து ஒரு திசையை நோக்கி கொண்டுட்டு போகுது. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இதுக்கு பின்னாடி தான் இருக்குது போல் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு ரூம்பே இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்து திறந்து உள்ளே போய் பார்க்கும்போது அங்கே நேர் கருப்பு கலர் பவுடர் மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல, கண்டிப்பாக டக்குன்னு இதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்க ஒரு ஃப்ரெண்டோட உடம்புல கத்தி காயம்பட்டுருக்கும்போல அந்த கத்தி வந்து ரொம்ப லேசாக இருக்குது, அதே மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லை, சீக்கிரம் வந்து இந்த கத்தி வந்து உலகத்தில் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் கட்டாகி காலையில் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இறந்து போயிட்டான் என்னோடய ஃப்ரெண்டை கொன்னது வந்து யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன், நிறையா பேர்த்த வந்து இப்போ கொன்னுட்ருக்குறாங்க, இந்த பாய்சன் மாதிரி தான் வந்து இது இங்கே ரியாக்ட் ஆகிட்டுருக்குது எல்லாத்துக்குமே. அந்த எம்ப்ராய்டி போட்ட பொண்ணு பேர் வந்து வான்ஷன், அவங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டு தான், உங்கள் லைஃப் வந்து அவங்க ரொம்ப லீட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் வந்து நான் அவங்கள வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரிச்சே ஆகணும், அப்போ தான் வந்து உண்மை வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு போகிறாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே, அதுங்காட்டி வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது, எப்படியாச்சும் காப்பாற்றி அவளை வந்து இந்த தப்புலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு மான்ஷனை பார்க்க போகிறாங்க. அவங்க வந்து வெளியே கேஷுவலாக நின்றுட்டுருக்குறாங்க. இவங்க போய் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இவங்ககிட்ட சொல்லலை அந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு இவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே கட்டாகி இங்கே ஒரு பிளேஸ் காட்டுறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து இறந்து போன அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மாவும் அவங்க பையனும் வந்து சாமி கும்பிட்டுருக்குறாங்க. திடீர்னு வந்து யாரோ வர்றாங்க, வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமியார் இருக்கிறாங்க போல், சரி நீ சாமி கும்பிடணும் அப்படின்னு விரும்பினேன்னா கும்பிட்டுட்டு போ, நீ எவ்வளோ நாளாக வந்து அவனை யாருமே பார்க்க வரல, நீயாவது வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டுட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு இவர் சாமி கும்பிட்டு இருக்கும்போது நம்ம பையன் வந்து உள்ளே போயிடுறான். அந்த பையன் போய் என்ன பண்ணுறா அப்படின்னா உள்ளே ஏதோ பார்த்துட்டு அழுகிறான். உடனே வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்குறாங்க. திடீர்னு கத்தினாப்புல இந்த சீன் வந்து அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் வந்து கொட்டுற மலையில் கோர்ட்டுக்கிட்ட வந்து அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாம் வந்து அடித்து போட்டுட்டு கோர்ட்டை வந்து எப்படியாச்சும் நம்ம வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே இருக்காங்க. இந்த சீன் கட்டாகி இங்கே காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் நம்ம ராஜாவோட அரண்மனையில் வந்து புதுசாக ஒருத்தர் வந்து நுழையிறாரு. யாருன்னு சொல்லி அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, இவங்க வந்து ஒரு சீஃப், இந்த நாட்டோட சீஃப் மாதிரி தான். பட் இத்தனை நாளாக வந்து இவர் வெளியூரில் ஏதோ கேஸ் பற்றி விசாரிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல், இப்போ தான் வந்து நாட்டுக்கு வர்றாங்க. உடனே வந்து சென்னியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி வந்து டீ குடிச்சிட்ருக்குறாங்க. உடனே வந்து நான் சர்வ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு சென்னியை வந்து வாங்கிட்டு
சொல்கிறாங்க, என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்துச்சு, எப்படியோ உங்களால தான் வந்து எனக்கு அதிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எனக்கு நீ வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், இது வந்து உன்னால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது, இதில் வந்து பெரிய பெரிய தலையெல்லாம் தலையிட்டிருக்காங்க, அதுங்காட்டி நீ மட்டும்தான் பண்ண முடியும், யாருக்கும் தெரியாமல் நீ பண்ணு, இதில் வந்து மினிஸ்டரே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஷென்யே நான் ஃபுல்லாக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே திடீர்னு ஒரு பொண்ணு வந்து லெட்டர் எழுதிட்டுருக்கிறா. மை காலர் இஸ் ப்ளூ மை ஹார்ட் இஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வசனமெல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வர்ற மாதிரி தெரியுது. பார்த்து பயந்துக்கிறாங்க. பயந்துட்டு சரி நீ யார் அப்படின்னு சொல்லி சண்டை கட்டலான்னு போகும்போது கடைசியில் பார்த்தா நம்ம ஷென்யே தான். ஷென்யே கிட்ட வந்து இவங்க ஒரு வேலை சொல்லியிருப்பாங்களே, எங்கள் அப்பா எப்படியாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இத்தனை நாள் வரைக்கும் நான் தேடிட்டேன், உங்கள் அப்பா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து மீன் வெட்டுற கடைக்கு பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் நம்ம ஃப்ரெண்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இவங்க தான் வந்து என்னோடய உசுரான ஃப்ரெண்டு, இவளை வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் பார்த்து, இப்போ தான் வந்து நான் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு யார் வர்றாங்க அப்படின்னா நம்ம ஷென்யேயோட சர்வெண்ட் வந்துட்டு, யார் இவ ரொம்ப அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஐஸ் வச்சுட்டுருக்கிறாரு. பொறுடா போதும் போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு நம்ம ஷென்யே. இவங்க எல்லோரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா ஃபன்னின் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து புதுசாக ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. ஆப்போசிட்டில் கொடை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே வந்து மாவள்ளி கொட்டிட்டு இவர் பார்த்து குடுன்னு ஓடிடுறாரு. கடைசியில் வந்து கீழே ஸ்லைட் பண்ணி போய் விழுகிற மாதிரி ஆகிடுறாரு. இவர் வந்து காப்பாற்றுறது வந்து அவங்க ஓனர் தான், ஃபன்னினோட ஓனர் தான் இவங்கக்கிட்ட வந்து இவர் வேலை செய்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஏன் இந்த மாதிரி குறும்புத்தனமாக நடந்துக்கிற, எனக்கு உன்னை கண்டாலே வந்து வெறுப்பாக இருக்குது, மெச்சூரிட்டியே இல்லாத பையனாட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது திடீர்னு கீழே விழுகிறான்னு பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஷென்யே வந்து காப்பாற்றிடுறாரு. என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் வந்து வீடு தேடிட்டுருக்கிறீங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான பிளேஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஷென்யேவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஃபன்னின்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஓனர் பார்த்துட்டு, வர்றையா, சரி வாங்க, இவ்வளோ நாள் ஆச்சு இவனை பார்த்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம ஓனருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த சீன் கட்டாய் இங்கே கட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஷீலன் வந்து, இந்த மாதிரி உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க பேர் வந்து ஷியூ தானே, நீங்கள் வந்து சஞ்சுயன் ஃபேமிலி சேர்ந்தவங்க தானேன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷென்யோட செவன் பார்க்குறாங்க. இந்த மாதிரி இவனுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரியும் போல், இவனை பற்றி எல்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஷென்யுவை வர்ணிச்சிட்ருக்கிறான். இவ்வளோ அழகாக இருப்பாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேக்கப் போட்டிருக்காங்க, நெயில் பாலிஷ் இந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒன்றா மைண்ட்யூட்டாக சொல்லிகிட்ருக்கிறான். இவங்ககிட்ட நிறையா விஷயம் இருக்குது அப்படின்னு இங்கே இருக்கிறவங்களாம் நினச்சிட்ருக்குறாங்க. நீங்கள் எப்படி வேலைக்கு சேர்ந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நினச்சி பார்க்குறாங்க, ஜென்ரல் வீட்டில் தான் ஆக்சுவலாக ஒரு வேலை செஞ்சிட்ருப்பார். அங்கே வந்து சாப்பாடு வந்து யாருக்குமே தெரியாமல் சாப்பிட்ருப்பாங்க. அதே வந்து அங்கே வேலை செய்கிற சர்வன்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் திருட இவன் வந்து ஒரு திருடன்னு சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு எடுத்ததுக்கெல்லாம் திருடன்னு சொல்லி எல்லோரும் வந்து அவமானப்படுத்தியிருப்பாங்க. அதுங்கடுத்து இவர் அந்த இடத்துலேருந்து வந்திருப்பார். அதை சொல்கிறாரு, நீ வந்து பணத்துக்கோசரம் தான் நீ இங்கே இருக்கிற ஷென்யே வந்து அப்படிங்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு ஆமான்னு சொல்லும்போது, இவங்க 4 பேர் வந்து உன்னால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு ஒருத்தர் வந்து இறந்துருப்பாங்க, சாமி கும்பிட்டுருப்பாரல்ல, அவர் வந்து எந்திரிச்சு உட்காந்துருப்பார். அதுங்க அடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் வந்து கத்தியிருப்பாங்க. அப்போ நம்ம ஷீலன் வந்து அவர்கிட்ட போய், இவர் என்ன ரோபோட்டா, இவருக்கு இதய துடிப்பே இல்லை, ஆனாலும் எந்திரிச்சு உட்காந்துட்ருக்காருன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்ருப்பார். ஷென்யு வந்து கேட்குறாரு, எதனால் இப்படி ஆச்சு, எப்போ இந்த மாதிரி வந்து திடீர்னு எந்திரிச்சாருன்னு சொல்லி கேட்கும்போது, அவரோட ஃப்ரெண்டு வந்து சாமி கும்பிட வந்தாங்க, இறுதி மரியாதை செலுத்தும்போது திடீர்னு இப்படி பார்த்தா எந்திரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம அந்த மீன் கடை பொண்ணு வந்து போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குது. இவர் வந்து உசுரோடு இல்லை, இறக்குற மாதிரியே தெரிய மாட்டேங்குது, ஆனால் வந்து இது ஏதோ பாய்சன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன பாய்சன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஃபன்னின் மேன்ஷனில் வந்து திடீர்னு ஒரு 2 பேர் வந்து வர்றாங்க. இவங்க வந்து போர்ஷன்ஸ் போல். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தங்கறக்கு இடம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க ஒரு லக்கி கஸ்டமரு, நிறையா காசு கொடுப்பாங்க, போய் அவங்கள கவனி அப்படின்னு போட்டு அவங்க ஓனர் சொல்கிறங்காட்டி நம்ம ஜீலன் வந்து ஓடிடுறாரு. அதை கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. லீ ஃபங் ஹேன் அப்படின்னு ஒரு பிளேஸில் வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு. அந்த இறந்த சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஷென்யேவும் அந்த மீன் பொண்ணும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து அந்த பாடியை பார்க்கணும்,
எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. பட் அவங்களோட ஒய்ஃப் இருந்துட்டு சரி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படியோ அனுமதி கொடுத்துட்றாங்க. அப்போ நம்ம மீன் கடை பொண்ணு போய் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு வந்து அட்டாப்சி பண்ணி பார்க்கணும். இதுவும் வந்து அதே பாய்சன் தான். எதனால் வந்து இந்த பாய்சன் அட்டாக் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது, அட்டாப்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் கொன்றாங்க. என் புருஷனை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க குடுகுடுன்னு ஓடி போகிறாங்க. நான் அதுக்கு ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து அங்கே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவோட சர்வெண்ட்டு வந்து பாடி எப்படியோ தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூஷி வந்து எப்படியாச்சும் அதை பற்றி ஏதோ ஒன்று ஆதாரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க பவர் யூஸ் பண்ணி எங்காச்சும் வந்து அதை பற்றினா புக் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறாங்க. பட் அங்கே வந்து ஒரு புக்குமே இருந்த மாதிரி தெரியல. நம்ம ஜென்யே வந்து ஷீலனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இவர் வந்து ஃபஸ்ட்டு வேலை செஞ்ச பக்கம் இருக்குதுல்ல, அதுதான் ஜென்ரல் வீட்டில் வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அது உன்னால் மட்டும்தான் முடியும், நீ இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து காட்டுறாங்க நம்ம ஜென்ரல் வந்து உள்ள வால் பயிற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. இவங்க 2 பேர் வந்து போகணுமான்னு பின்னாடியே வந்து நம்ம ஷீலன் வந்து கேட்டே போகிறாரு. உடனே நம்ம சென்யூ வந்து போய் தான் ஆகணும், வாடா முதல்ல உள்ள அப்படின்னு இழுத்துட்டு போயிடுறாரு. நான் வெளியே தான் நிற்பேன், ஆனாலும் நான் உள்ளேயே வரமாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு போட்டு வீம்பு பிடிச்சிட்டு வெளியே நிற்கிறாரு. அப்போ நம்ம சென்யூ வந்து பார்க்குறாரு. இவர் வந்து வால் பயிற்சி செஞ்சிட்ருக்கிறாரு. கரெக்டாக வந்து கத்தி இவர் நீட்டும் போது இவரும் வந்து கத்தி எடுத்து அவர் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. அப்போ தான் வந்து அவர் கத்தி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணி பார்க்குறாங்க. நோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் வந்து சண்டை வந்து செய்யலாம் அப்படின்னு போட்டு சண்டை செய்கிறாங்க. அப்போ வந்து இவர் தான் வந்து இப்படியே வின் பண்ணுறாரு. இவர் பேர் வந்து டூ வந்து அந்த காலத்து ஜென்ரல். இவர் வந்து பல போருக்கு வந்து நாட்டுக்கோசரம் போயிட்டு வந்திருக்காரு. அப்போ வந்து நம்ம சேலன் வந்து ரிட்டன் ஃபன்னுக்கு வரும்போது, நீ எங்கே போனடா இத்தனை நேரம், கஸ்டமர்ஸ் எவ்வளோ பேர் வந்தாங்க, என்னால் கவனிக்க முடியாதா, நீ எங்கே போய் சுற்றிட்டு இருக்கிற, நல்லா ஊர் சுற்றி பழகிட்டியா இவங்க கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஓனர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து இங்கே இல்லைன்னா உன்னை தொலைச்சி போடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது, இவ கிடக்கிறா, இவ ஏதோ சொல்லிட்டு போகிறா, நம்மளுக்கு என்ன வந்துச்சு, நம்மளுக்கு தேவை காசு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை வந்து காட்டுறாங்க. இவர் வந்து மினிஸ்டரோட பிளேஸுக்கு போய் தேடலான்னு போட்டு அங்கே போய் தேடி பார்க்குறாரு. அங்கே ஆல்ரெடி இருக்குது இந்த மாதிரி 9 நாளில் இவங்கெல்லாம் இறந்துருவாங்க, அந்த நாளுக்குள்ளே இறந்துருவாங்க அப்படின்னு போட்டிருக்குது. இதில் நடக்குது எப்படிடா வந்து உண்மையில் நடக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது யாரோ வந்து வெளியே இவங்க 2 பேர் பேசுகிறத ஒட்டு கேட்டுட்டு போகிறாங்க. அதை வந்து காட்டுறாங்க. இங்கே அடுத்த நாள் வந்து காலையில் காட்டும்போது இந்த மாதிரி சேஃப்டியாக இருந்துக்கணும், யார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் ஆனால் நீ சொல்கிற அந்த திக்னஸில் வந்து அந்த டூ தான் வந்து வால் வச்சுருந்தார், அதை நான் பார்த்தேன், அவர் கூட ஃபைட் பண்ணும்போது அந்த வாழை வந்து அவரோட இடுப்புலேருந்து சொருகி வச்சுருந்தாரு, அதை எடுத்து என் முன்னாடி நீட்டினார். அப்போ பார்த்தா அதோட திக்னஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, நான் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சென்னையை வந்து இங்கே வந்திருக்காரு டூ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஒரு வால் இருக்குது, அது இவ்வளோ லேசான வால் வந்து இது ப்ரீமியமாக இருக்கும், இது 1-2 பேர் தான் வச்சுருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையை கேட்கும்போது நம்ம டூ நினச்ச பார்க்குறாரு. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஏவேன் அப்படின்னு ஒரு பிளேஸுக்கு வந்து நாங்கள் போர் புரிய போயிருந்தோம். அப்போ வந்து டென்ட் போட்டிருந்த பக்கம் வந்து தண்ணி இருந்துச்சுன்னு சொல்லி தண்ணி குடிக்க போன குதிரை வந்து சடன்லி பாய்சன் வந்து தண்ணியில் அட்டாக் ஆகிருக்குது போல், அது இறந்து போச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாமல் நாங்கள் அந்த நாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், இது வந்து யாருக்குமே கண்டுக்கவே இல்லை. அப்போ அந்த ஆப்போசிட் நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு நான் தங்கம் வைரமெல்லாம் கொடுக்குறோம், நீங்கள் எப்படியாச்சும் வந்து இந்த இடத்த விட்டு போனீங்க அப்படின்னாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து போர்ச்சுகீசியன்ஸ் தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னங்காட்டி நாங்கள் வந்து அங்கேருந்து திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மார்க்கெட் காட்டுறாங்க. மார்க்கெட்டில் நம்ம ஷீலன் வந்து பொருள் விற்றுட்ருக்குறான். அந்த மாதிரி ஏன் நீ வந்து இப்படி வந்து பொருள் விற்கிறேன்னு சொல்லி நம்ம சீஃபோட சர்வன்ட் கேட்கும்போது, இது வந்து ரொம்ப லக்கியான பொருள், இதை வந்து வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லக் மட்டும் தான் வரும், அதுங்கடுத்த வந்து இந்த பொருளை நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையில் போட்டிருந்த நகத்தை வந்து சென்னையை பார்த்துட்றாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து யாரோட நகம் மோதிரமா, இது வந்து யாரோடதுன்னா நம்ம
பிளேஸுக்கு 2 விசிட்டர்ஸ் வந்து விஐபியாக வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க ரூமில் வச்சுருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட்டு போட்டு பார்க்கலாம் தான் எடுத்தேன். பட் வந்து போட்டு பார்க்கும்போது அது கையில் சிக்கிக்கிச்சு வர மாட்டேன்ருச்சு. நான் அப்படியே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மீன் கடை பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி வந்து பாய்சன் வந்து கலந்துருக்காங்க, இதுலேயும் வந்து அந்த பாய்சன் ஸ்மெல் வருது. ஸோ அப்போ வந்தவங்க தான் வந்து எப்படியாச்சும் பாய்சனை கலக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்க போல். அவங்கள வந்து உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னியக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சென்னியை இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த போர்ச்சுகீசியன்ஸ் 2 பேர் வந்திருப்பாங்களா அவங்கள பார்க்குறாங்க. அவங்க ஏதோ வந்து ட்ரிங்க் மாதிரி குடிச்சிட்ருக்குறாங்க. அப்போ திடீர்னு அவங்க வாயிலேருந்து ரத்தம் வந்து வருது. அவங்க வந்து அங்கேயே இறந்து போகிறாங்க. அப்போ தான் நம்ம சென்னியை நினச்சி பார்க்குறாங்க, என்னடா இது புதுசாக நம்ம க்ளூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவங்க இறந்து போயிட்டாங்களே, இன்னும் எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சீக்கிரம் வந்து இதுக்கு ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும், இவ்வளோ வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து கொண்டுடுறாங்க, இது வந்து ஒரு ஹாட் ஒயினில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இது என்ன பாய்சன்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சர்வன்ட்கிட்ட நம்ம சென்னியை சொல்கிறாங்க. அப்போ நம்ம சென்னியை வந்து இது வந்து இன்னும் முடியல, யாருன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியணும், தெரிஞ்சால் தான் வந்து நிறையா பேரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட எழுதி கொடுக்குறாங்க, இது மாதிரி இதை கண்டுபிடி அப்படின்னு. இங்கே நம்ம சிஷுவை காட்டுறாங்க. சிஷு வந்து ஒரு பேட் நியூஸ் வந்து வந்திருக்குது, இன்னொருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கே இறந்து போன பக்கம் வந்து போகிறாங்க. நம்ம மீன் பொண்ணு தான் பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இவங்க பாய்சன் இருக்குது, இந்த 2 பேர் அட்டாக் பண்ண சேம் பாய்சன் தான் இவரையும் அட்டாக் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, என்னம்மா பாய்சனாக சொல்கிற, என்ன பாய்சன் இது, இந்த மாதிரி எதுவுமே வந்து இவர் சாப்பிடவே இல்லையே, ஜஸ்ட்டு இவருக்கு வந்து சாப்பாடு தான் வந்து கிச்சனில் ரெடி பண்ணி கொடுத்தோம், அதுவும் நான் தான் கொடுத்தேன், நான்லாம் வந்து எதுவுமே அதில் கலக்கவே இல்லை, பட் ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியலேன்னு சொல்லி போட்டு நம்ம ஷீலன்கிட்ட சொல்கிறாங்க. ஷீலன் உடனே நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க, எல்லாமே அலங்கோலமாக கிடக்குது. அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்துட்டு இவர் வந்து அவர் மேலே ஏதோ ஸ்மெல்லுக்குதான்னு சொல்லி போட்டு அவர் கட்டி பிடிச்சி அழுகிற மாதிரி அந்த இடத்துல போய் அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம சென்னியை தான் வந்து நினச்சி பார்க்குறாரு, இவன் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பான், இவனை எப்படியாச்சும் இழுத்துட்டு போய் ஏதோன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இவனை வந்து இழுத்து வெளியே தாட்டி விட்டுறாங்க. அப்போ தான் நம்ம இவர் வந்து குமிஞ்சு இந்த மாதிரி வந்து அழுதுட்டு இருந்திருப்பார்ல, அப்போ வந்து இவர் வந்து உசுரோடு தான் இருக்கார், ஆனால் இறந்த மாதிரி இருக்கார், நான் 2மே வந்து பார்த்தேன், எனக்கு வந்து அது ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிகிட்ருக்குறாங்க. உடனே நம்ம மீன் பொண்ணும் நம்ம ஷீலனும் எப்படியாச்சும் இவனை வந்து முழிக்க வைக்கணும், சென்சிட்டிவான பிளேஸ் எது உடம்புலன்னு சொல்லி கேட்கும்போது கண்ணு தான் அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம கண்ணை குத்தி நோண்டி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது திடுதிப்புன்னு அவர் வந்து அசைகிற மாதிரி தெரியுது, பயந்துடுறாங்க எல்லாருமே. அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.